இந்தியால மோஸ்ட் ஆஃப் த உமன் இந்த சைலண்ட் டேஞ்சரால தான் இறக்குறாங்கன்னா உங்களால நம்ப முடியுதா? வருஷம் வருஷம் இதனால வர டெத்ஸ் அதிகமாயிட்டே தாங்க இருக்கு. பெருசா யாரும் பேசாத டாபிக்கும் இதுதான். ஜெனரல் அவேர்னஸ் இல்லாத டாபிக்கும் இதுதான். எஸ், திஸ் இஸ் டாக்டர் அன்பரசி, ஜெனரல் பிசிஷியன். நான் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பத்தி தாங்க பேசிட்டு இருக்கேன். அது சர்வைக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்வைக்கல் கேன்சர் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் தொற்றுனால தாங்க வருது. ஸோ ஜென்ரலாவே 80% ஆஃப் த உமன் அவங்க லைஃப் டைம்ல இந்த வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. பட் நம்ம இம்யூனிட்டி நல்லா இருக்கிற பட்சத்துல அது நம்ம பாடியை நார்மலாவே எலிமினேட் பண்ணிடுதுங்க. இன்கேஸ் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டா இருக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன் பர்சிஸ்டண்டா அங்கவே இருந்து நம்ம நார்மல் சர்வைக்கல் செல்ஸை கேன்சர் செல்ஸா மாத்துதுங்க. இதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஏர்லி ஸ்டேஜஸ்ல எந்த சிம்டமே இருக்காதுங்க. ஸோ ஸ்டேஜஸ் அட்வான்ஸ் ஆக ஆக ஒவ்வொரு சிம்டமா வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்நார்மல் வெஜினல் ப்ளீடிங் இருக்கும், அதாவது உங்களுக்கு பீரியட்ஸ்க்கு இடையில ப்ளீடிங் இருக்கிறது. தென் போஸ்ட் காய்டல் ப்ளீடிங், அதாவது ஆஃப்டர் இன்டர் கோர்ஸ் ப்ளீடிங். தென் ஃபவுல் ஸ்மெல்லிங் வெஜினல் டிஸ்சார்ஜ். ஸோ இதெல்லாம் தான் இதனுடைய சிம்டம்ஸ். இதுல குட் நியூஸ் என்னன்னா, இருக்கிற கேன்சர்ஸ்லயே இந்த கேன்சரை நம்மளால கம்ப்ளீட்டா ப்ரிவென்ட் பண்ண முடியுங்க த்ரூ ரெகுலர் ஸ்கிரீனிங் மூலமா. இந்த ஸ்கிரீனிங்கை தான் நாங்க பேப்ஸ்மியர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை 21 இயர்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணுங்க. தென் எவ்ரி 3 இயர்ஸ் இந்த டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கணும் டில் 65 இயர்ஸ் வரைக்குமே. தென் ஹியூமன் பேப்லோமா வைரஸோட வேக்சின்ஸுமே அவைலபிளா இருக்கு. அதை 9 to 14 இயர்ஸ் இருக்கிற கேர்ள்ஸுக்குமே நம்ம கொடுக்கலாம். சிம்பிள் டெஸ்ட்டுங்க. நம்ம அலட்சியத்தினால ஒரு உயிர் போக வேண்டாம் இல்லையா? இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்க. லைஃபை சேவ் பண்ணுங்க.